ஆட இந்த பொம்பளையா? இந்த 10 மணி வேற நம்மளுக்கு தான் வேலை வைப்பா. முட்டை தொலைம்பி கொட்டு, கருவேப்பிலை போய் வெளியே போட்டு வா, கறியை தின்னுபிட்டா எலும்பு போய் நாய்கிட்ட கொட்டிட்டு வா, குப்பையை கொட்டுன்னுக்கிட்டு நம்ம கிட்ட வேலை வாங்குறது. இவ போய் ஒன்னுத்தையும் கொட்ட மாட்டா. இந்த பொம்பளை வேற பார்த்துருச்சு, போய் ஆறாருக்கிட்டலாம் சொல்ல போதே தெரியல. பேசாம அப்படியே நைஸா பார்க்காம போயிடலான்னு பார்த்தாலும் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டேன் வேற. பேச்சு கொடுக்காட்டி போனாலும் அதுவும் சங்கடமா போயிடும். ஓ, தர்ம சங்கடமா இருக்குது. நம்ம மானத்தை வாங்குறதுக்கு இந்த பிள்ளைங்களும் ஒரு வேலை செய்யுதுங்களா? நம்ம தலைவே தான் போட்டு உருட்டுறாளுவ. என்னப்பா மாணிக்கம், என்ன அது? ஏன் அவ எங்க போயிட்டா உங்ககிட்ட வேலையை வாங்கிட்டு? அது என்ன நேத்து தின்ன முட்டை தொலைம்பி அன்னைக்கு எடுத்து கொட்ட சொல்லிக்கிறாளா? ஏன் அவ என்னத்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறா? கொண்டாந்து இதை கூட கொட்டாம ஒரு ஆம்பளை கிட்ட வேலை வாங்கிட்டு. இப்ப நல்ல விளையாட்டத்தான் கேப்பா. எல்லா நாயத்தையும் வாங்கிட்டு அப்புறமா ஊர் பூரா போய் பறக்கி விட்டுருவா. என்னத்தையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். அது ஒண்ணும் இல்லக்கா. அவ நேத்தால கறி குழம்பு, சிக்கன் பிரியாணி அது இதுன்னு போட்டு செஞ்சதுல கொஞ்சம் டயர்டாகுன்னு சொல்லி படுத்திருக்கா. சரி போய் கொட்டிட்டு வந்து வச்சுட்டு போங்க, நான் அப்புறம் விளக்கிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு தான். விளக்கிக்கிறேன்னு சொன்னாலா இல்ல விளக்கி வச்சுட்டு போன்னு சொன்னாலா? அல்ல காலையில பாத்திரம் உருள்ற சத்தம் தான் தெரு வரைக்கும் கேட்டுச்சே. எல்லாத்தையும் ஒன்று கொடுத்து கேட்டுக்கிட்டு தான் விசாரணையை போடு காட்டுக்குது இது. அது ஒன்றும் இல்லைக்கா. அது பாத்திரம்லாம் அங்கங்கே கிடந்துச்சா, அதெல்லாம் எடுத்து ஒட்டுக்கா அந்த பிள்ளைங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கப்பை காணும், பாட்டில காணும்னு தேடிக்கிட்டு என்னத்தையும் உருட்டிட்டு கிடந்தாங்க. அந்த சத்தம் கேட்டுருமா இருக்கும். ஏங்க, ஒரு முட்டை தளம்பியை போய் குப்பையில போட்டு வரதுக்கு முட்டு நேரமா? இன்னும் பாத்திரம்லாம் பொறுக்கி போட்டு வச்சுக்கிறேன். என்ன நேரத்துக்கு வேலைக்கு நீங்க வேலைக்கு போறீங்க? வெளியே வந்து முட்டு நேரமா நின்று பராக் பார்த்துட்டு இருக்கீங்க. அது இல்லை பத்னி, அந்த அக்கா தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன ஏதுன்னு. அக்கா சொல்லிக்கிட்டு இருந்தேன், உனக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்குது, அக்கா படுத்துட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். அம்மா ஏஞ்சி வந்துட்டேன். சரி சரி, இந்த போய் கொட்டிட்டு நீயே விளக்கிக்கிடு. ஏத்து நான் விளக்கணுமா? நேத்து மாறி மாறி மட்டன் சுக்கா, மட்டன் வறுவல், மட்டன் பாயா, நண்டு குழம்பு, கோழி பிரியாணி, காடை பிரியாணின்னு கேட்க தெரிஞ்சிச்சுல. நாளைக்கு நான் எல்லாம் விளக்கி போடுறேன்னு போய் விளக்கி வச்சுட்டு சுத்தமா கழுவி வச்சுட்டு போகல, மண்டையை ரெண்டா பேத்து விடுவோம். பேத்து என்கிட்ட என்ன கதை விட்டான்? அத்தான் பொறுக்கி போட்டு இவனைத்தான் எல்லாம் விளக்கி கழுவு சொல்லிக்கிறா. இன்னும் துணிமணி இருந்தா கூட துவைச்சு போட்டு போடான்னு சொல்லுவோம். வெளியே வந்து என்ன பவுசு காட்டுறான் இவன். மாட்டுனடா, நல்ல மாட்டு. ஏட்டி பத்மினி, அந்த இந்த முட்டை தொலைம்பி மட்டும் போய் அந்த குப்பையில கொட்டிட்டு வந்து குடுறி. நீ போய் உள்ள போட்டுரு. நீ போய் வேலை செய்யற மாதிரி நீ போ. நான் பின்னாடியே வந்து எல்லாத்தையும் விலைக்கு கழுவி போட்டு கம்பி போட்டு போறேன். வீட்டை கூட சுத்தமா கூட்டி விட்டு போறேன். அந்த பொம்பளை முன்னாடியே மானத்தை வாங்க தெரியாது பார்த்துக்கிட்டு சிரிக்கு. நானும் எத்தனை வாட்டி வளைஞ்சி வளைஞ்சி வெளியே கொண்டாந்து ஊற்றினேன் தெரியுமா? டீ குண்டாவில் இருக்கிற டீ தூளை ஒரு வாட்டி கொண்டாந்து ஊட்டினேன். நேற்று எல்லாம் இந்த எலும்பு, அந்த தோல் அது இதுன்னு தின்னுட்டு ஒரு தட்டத்தில் நப்பி வச்சிருந்தீங்களா, அதை கொண்டாந்து கொட்டிட்டு போனேன். விடியறதுக்குள்ள கொட்டிட்டு போகலான்னு வரதுக்குள்ள அந்த பொம்பளை வந்துட்டு. நம்ம வீட்டு வேலையை செய்யறதுக்கு என்ன வெக்கங்கிறேன். எவ பார்த்தா எனக்கு என்ன? போய் கூட்டி சுத்தமாக குப்பை அள்ளி கொட்டிவிட்டு ஒரு பாத்திரம் இல்லாமல் விலைக்கு கமுத்தி இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டேன். அந்த பிரியாணி குண்டால இன்னும் பிரியாணி கிடக்கு. அதை நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு வேற பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதையும் எடுத்து விலைக்கு போடணும். அதில் கேட்டால் அதில் இருந்துச்சு அதனால விட்டுட்டு போனேன்னு ஒரு கதை சொல்லக்கூடாது, புரியுதா? நாம் இன்னும் கொஞ்ச நேரம் நின்று இருந்தோம். கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மானத்தையும் மொத்தமாக வாங்கிவிடுவா. சரியம்மா, நான் பார்த்துக்கிடுறேன். ஏட்டி பத்மினி, என்னத்துக்கு போட்டு காலங்காத்தால இந்த வாங்கிட்டு இருக்கிற பாவம்? இவத்தான் வேடிக்கை பார்த்தவளா? ஏட்டி, தண்ணி பிடிக்க போனியா வந்தியான்னு கருத்தா விட்டுவிட்டு 6 வீட்டில் 6 வேலை செய்கிறாங்கன்னு எட்டி பார்த்துட்டு கரெக்டாக உனக்கு வேலையா? ஈன்னு இழிச்சுக்கிட்டு அடுத்த வீட்டில் என்ன நடக்குன்னு எட்டி பார்த்துட்டே இருக்க வேண்டியது. இவக்கிட்டலாம் வாய் கொடுத்து நம்மளால மீண்டு வர முடியாது. பேசாமல் நம்ம ஓடி போயிட வேண்டியதான் தண்ணி பிடிக்கிறதுக்கு. சரிட்டி, நான் போய் தண்ணி பிடிக்க போகிறேன். எனக்கு நேரம் ஆகிட்டு பார்த்துக்க. எவ வீட்டில் என்ன நடக்கு, எங்கே சண்டை நடக்கு, ஆறு என்ன பேச்சுக்கிறாங்கன்னு பார்க்குறதே ஒரு பொழப்பு. இந்த மனுஷன் ஒழுங்காக சொன்ன வேலையெல்லாம் செய்கிறாங்களா இல்லையான்னு அதை வேற என்ன போய் வாட்ச் பண்ணணும். போவாம மட்டும் அப்படியே அந்த சந்தில் பூந்து ஓடிப்பிடுவாங்க. ஏட்டி 4 முட்டி, இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க, இந்த வேலைக்கு போகிறீங்க, இவங்களுக்கு தான் திங்கக்கிழமைன்னா கடுப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடுப்பாக வெறுப்பாக இருக்கு. ஏன்? அது ஒன்றும் இல்லை நெட்டவள்ளி. அவங்க தான் கிளம்புறாங்கன்னா நாமளே எந்திரிச்சிக்கிட்டு அறக்க பறக்க அவங்களுக்கு வேலை செஞ்சு தரமில்ல, கொஞ்சம் லேட்டு கழிச்சு எந்திரிக்கிறதுக்கு இல்லை. அதனால நம்மளுக்கு கடுப்பாகுது. வேற என்ன? அது 10 மணி 11 மணிக்கு மேலே என்ன தான் தூங்கினாலும் அந்த காலையில் 6 மணிக்கு மேலே ஒரு தூக்கம் வரும் பாரு, அதுதான் சொர்க்கம். அப்போ எழுப்புனாங்களா அம்பிட்டு கடுப்பு ஆகுது. பல்ல கடிச்சிக்கிட்டு எந்திரிச்சு துளையிறதா இருக்குது. வேற வழி? அதான் பாத்தியா, எலி தான் காயுதுனாலும் எலிப்பிழைக்கு சேர்ந்து காயறதா இருக்குது. தலை விதி. நம்ம பள்ளிக்கூடம் போனாலும் எந்திரிக்கணும், இப்பயும் எந்திரிக்கணும். இதுக்கு ஒரு எண்டே கிடையாது போலையே.
ஆமாண்டி, அது என்னமோ உண்மைதான். நம்மளுக்குலாம் ஒரு எண்டே கிடையாது. இவங்க பள்ளிக்கூடம் முடிக்கிற வரைக்கும் நம்ம நேரமாகவே தான் எந்திரிச்சிட்டுக்கணும். அவங்களுக்கு லீவுனா இவங்க வேலைக்கு போகிறேன் சோத்தாக்கு சாத்த காய்ச்சின்னு அது ஒரு பக்கம். நம்மளுக்குலாம் வந்து ரெஸ்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அங்கே பாரு பத்திராளிய ஈனி இழிச்சிட்டு வருது பாரு, அது ஒரு ஆளினால் அழகுராணி. எதனா புதுசாக எதனா நியூஸ் கொண்டு வரும் என்னன்னு கேளு கூப்பிட்டு. அதை என்னத்துக்கு கூப்பிட்டு வேற கேட்டுக்கிட்டு, அதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், மற்றவங்க கிட்ட சொல்லணும்னு வச்சுக்க, அதுக்கு மண்டைக்கு செதறிப்பிடும். இன்னும் ஒரு செகண்டில் வந்து என்ன நியூஸை நம்மக்கிட்ட சொல்லுதா இல்லையான்னு மட்டும் பாரு. இவளுங்க 2 பேரும் இங்கே தான் இருக்கிறாளுவ. அங்கே நடந்ததை இவங்ககிட்ட சொல்லணும், இல்லைன்னா நம்மளுக்கு தலையே வெடிச்சுப்பிடும். எடி கீதா, நெட்டவழி 2 பேரும் இங்கே தான் இருக்கிறீங்களா? தா சொன்னோம்ல, ஆரம்பிக்கு பாரு. ஆமாக்கா, இப்போ தான் துபாய் போயிட்டு ஃப்ளைட்லேருந்து லேண்ட் ஆகிட்டு டக்குன்னு தண்ணி பிடிக்க வந்துட்டோம். வீட்டுக்கு போனோமா ஒரு சொட்டு தண்ணி இல்லை. சரின்னுட்டு ஆளுக்கு ஒரு குடத்தை தூக்கிட்டு வந்துட்டோம். ஆமாம் வாங்க வாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? திமிரு பிடிச்சவளுங்க, என்னம்மா பேச்சுறாளுங்க, பேச்சு கொடுத்தா சரி இவளுங்க விட்டாலும் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு வர ஆளுங்களை காணும். இந்தா ஒரு பொம்பளை தண்ணி சேர்ந்துட்டு இருக்கிறாள், அவள் என்ன ஏதுன்னு ஒரு விஷயத்தையும் கண்டுக்கிட மாட்டான். அந்த செவத்துக்கிட்ட சொல்கிறது ஒன்று, இவக்கிட்ட சொல்கிறது ஒன்று. பேசாமல் இவளுங்கிட்டே சொல்லுவோம். ஓ அப்படியா கீதா? சரி சரி, நாம் எங்கே ஃப்ளைட்டு அதிலெல்லாம் ஏறுறதுக்கு. சரி நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கல்ல, சந்தோஷம் சந்தோஷம். அட ஆமாம் பத்திராளியாக்கா, அது அந்த ஜன்னலோர சீட்டு இருக்குது பாருங்க, அப்படியே எப்படி தெரியுது தெரியுமா? அந்த வானமெல்லாம் முழிச்சா தெரியுது, பார்க்குறதுக்கு அம்பிட்டு அழகாக இருக்குது. நம்ம கீதால ஜன்னல் சீட்டு உடலன்னு சொல்லிவிட்டு வாந்தி வேற எடுத்துக்கிட்டான். ஆமாண்டி, பின்ன ஏறினத்துலேருந்து நீயே ஜன்னல் சீட்டு பிடிச்சிக்கிட்டு நான் வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வந்துருச்சு. கொஞ்ச நேரம் கேட்டன விட்டியா நீ? பத்திராளிக்கா என்ன பொம்பளை தெரியுமா, எனக்கு கொஞ்ச நேரம் கூட விடவே இல்லை. இந்த கோமட்டைங்க வேற, நாம் ஒரு விஷயம் சொல்லலாம்னு வந்தால் இவளுங்க ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு எரிச்சலை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாளுங்க. சொல்லலாமா வேணாமா? இவளுங்க உருட்டுற உருட்டுக்கு நாம் என்னத்துக்கு கிடந்து இவளுங்கிட்ட சொல்லணும்? எப்பச்சும் சொல்லாமே விட்டுருவோமே. சரிடி சரி. ஆமாம், தண்ணி பிடிக்காம இன்னும் என்ன பண்ணுறீங்க? நேராவது இந்த பொம்பளை இன்னும் சேர்ந்துக்கிட்டே கிடக்கு. ஆடா அதை விடுங்க, என்னமோ சொல்ல வந்தீங்களா, அது என்ன விஷயம்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவளே கேட்குறா மும்பிட்டு நடுப்பு நடித்தாளுங்களே சொல்லலாமா? பேசாமல் சொல்லிவிடுவோம். சொல்லலாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி அதையே யோசிச்சு ரொம்ப தலைவலி வேற வந்துடும். அவளுக்கிட்ட சொன்னா தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் திருப்தி. ஏட்டி அது ஒன்றும் இல்லை, நம்ம பத்மினி இல்லை அவங்க புருஷங்கிட்ட என்னமா வேலை வாங்குறா தெரியுமா? பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு விளக்கு, ஊட்ட சுத்தமாக கூட்டி வாரு, வாசலை கூட்டி சாணியை போடு, அந்த துணிமணியெல்லாம் அள்ளி துவைச்சி போட்டு மடித்து வச்சுட்டு தான் வேலைக்கு போகணுன்னு காலையில் என்ன மிரட்டிக்கிட்டு என்ன சண்டைங்கிற, தூக்கி போட்டு மெதிக்காத்து ஒன்று தம்பி குற. பாத்தியாடி நெட்டவள்ளி, அங்கே நடந்தது ஒன்று, இது பாரு 1க்கு 9 எப்படி கதை கட்டி விடுதுன்னு. இதை நம்பி ஒரு விஷயம் சொல்லலாமா? இப்போ பாரு எப்படி ஆஃப் பண்ணுறேன்னு. ஆமாம் ஆமாம், போன வாரம் அந்த அண்ணனை நீங்கள் தூக்கி போட்டு 2 மிதிச்சிங்களா அந்த மாதிரியா? ஏட்டி நெட்டவள்ளி சூப்பர், அது மூஞ்ச பாரு எப்படி இப்போ நல்லா புடச்சிட்டுன்னு. உங்ககிட்ட போயும் சொன்னேன் பாரு, வந்துட்டாளுங்க. நீங்களாம் ஒரு ஆளுன்னு சொன்னல, தேவைதாம்ல எனக்கு. சொல்லாத, யார் கேட்டா உங்ககிட்ட? ஒரு வீட்டில் போய் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு வேலை வெட்டி இல்லாமல் பார்க்க வேண்டியது, அதை 1க்கு 9 சொல்லிக்கிட்டு தெரிய வேண்டியது. இனிமேல் ஏதாச்சும் சொன்னேன் அப்படித்தான் நீ. சரி, கடைச்சா நம்மளை போட்டு அசிங்கப்படுத்திவிட்டாளுங்களே. சரி விடு, நம்மளுக்கு என்ன இது புதுசா? மூஞ்சி அப்படி கோவமாகவே வச்சுக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா இன்னும் அசிங்கப்படுத்தி விடுவாளுங்க. ஏன்டி நெட்டவள்ளி, பதிலே காணுமே, ஏதோ தனக்குத்தானே பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பதில் வராது, எப்படி வரும்? பதில் வந்துச்சா இன்னும் வாங்கி கட்டிக்கணும்னு தெரியுமில்ல, அதனால தான் அமைதியாயிட்டாங்க மேடம். இனிமேல் பேசிட்டும் பாரு அப்புறம் இருக்கு. என்ன மக்களே, உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்கலாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.